ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெல்டா பிளஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்ட எவ்வளோ செலவாகும், அதுக்கு மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோ, லேபர் காஸ்ட் எவ்வளோ, டோட்டலாக அந்த பில்டிங் கம்ப்ளீட் பண்ண எவ்வளோ செலவுங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க. மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஆரம்பிக்கலாங்களா? இந்த 800 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கை கம்ப்ளீட் பண்ண ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மெட்டீரியல் சிமெண்ட். இந்த சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரீட் ஒர்க், பிரிக் ஒர்க், எல்லா சிவில் ஒர்க்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். இந்த டோட்டல் பில்டிங் கம்ப்ளீட் பண்ண சிமெண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 530 மூட்டை தேவைப்படுது. ஒரு மூட்டையோட விலை இன்னைக்கு ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா 320லேருந்து 340 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு. நீங்கள் யூஸ் பண்ணுற பிராண்டை பற்றி இந்த ரேட்டு டிஃபரன்ஸ் வரலாம். டோட்டலாக இந்த பில்டிங் கம்ப்ளீட் பண்ண 1,69,600 சிமெண்ட் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ரிவர் சாண்ட், அப்படி இல்லைன்னா எம் சாண்ட், பி சாண்ட். இந்த ரிவர் சாண்ட் வந்து இப்போ நிறைய ஏரியாவில் அவைலபிளாக இல்லை. எம் சாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரீட் ஒர்க்குக்கும், பி சாண்ட் பார்த்தீங்கன்னா பூச்சி வேலைக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ரிவர் சாண்டாக வாங்கினீங்கன்னா மொத்தமாக இந்த பில்டிங் கம்ப்ளீட் பண்ண 24 யூனிட் தேவைப்படும். அப்படி இல்லைன்னா எம் சாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 16 யூனிட். இதோட டோட்டல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,04,000 வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பி சாண்ட் பிளாஸ்டிக் ஒர்க்கு மட்டும் தேவைப்படும். இதோட டோட்டல் குவான்டிட்டி 8 யூனிட். இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 60,000 வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் ஏரியாவில் ஒரு யூனிட்டோட விலை என்ன ரேட்டுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததான் இந்த பில்டிங் கம்ப்ளீட் பண்ண முக்கா ஜல்லியும் 1.5 ஜல்லியும் எவ்வளோ தேவைப்படுதுங்கிறத பார்ப்போம். இந்த ஜல்லி வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரீட் ஒர்க்குக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது முக்கா ஜல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிசி காங்கிரீட்டுக்கும், 1.5 ஜல்லி வந்தீங்கன்னா பேஸ்மெண்ட் லெவலில் பிசிசி காங்கிரீட்டுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த முக்கா ஜல்லி மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த 800 ஸ்கொயர் பில்டிங் கம்ப்ளீட் பண்ண 12 யூனிட் தேவைப்படும். இதோட டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 66,000 வரைக்கும் வாங்குற மாதிரி இருக்கும். அடுத்தது பேஸ்மெண்ட் லெவல் பிசிசி காங்கிரீட்டுக்கு 1.5 ஜல்லி தேவைப்படும். இதோட டோட்டல் குவான்டிட்டி 5 யூனிட். இதோட டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 28,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் ஏரியாவில் என்ன ரேட்டுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிற மெட்டீரியல் ஸ்டீல். இதில் நம்ம 8mm, 10mm, 12mm, 60mm வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். மேட்டு, காலம், பீம், ரூஃப், லிண்டர் லெவல் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். இந்த ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரக்சரல் டிராயிங்கை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம். டோட்டலாக இந்த 800 ஸ்கொயர் பில்டிங்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஸ்டீல் மட்டும் 3600 கிலோ தேவைப்பட்டிருக்கு. ஒரு கிலோ வந்து இன்றைக்கி ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா 70 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்டீலோட பிராண்டை பொறுத்து இந்த ரேட்டு டிஃப்ரென்ஸ் வரலாம். மொத்தமாக ஸ்டீலுக்கு மட்டும் 2,52,000 செலவு இருக்குது. அடுத்ததாக பில்டிங்கில் யூஸ் பண்ணுற முக்கியமான மெட்டீரியல் செங்கல். இந்த செங்கல் எவ்வளோ தேவைப்படுங்கிறத சொல்கிறேன். இதில் நம்ம பேஸ்மெண்ட்லேருந்து பேரப்பட் வால் வரைக்கும் எல்லா ஒர்க்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். பிரிக்ஸ்லேயே நிறைய டைப் இருக்குது. இன்டர்லாக் பிரிக்கு, கண்ட்ரி பிரிக்கு, சாம்பர் பிரிக்ஸ்னு. இதில் நம்ம கண்ட்ரி பிரிக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு கல்லோட விலை 10 ரூபா ரேஞ்சுக்கு நம்ம ஏரியாவில் போயிட்டுருக்கு. மொத்தமாக 21,000 கல். இந்த செங்கலுக்கு மட்டும் எவ்வளோ செலவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2,10,000 ரூபா செலவாகும் இந்த 800 ஸ்கொயர் பில்டிங் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அடுத்தது நம்ம பில்டிங்கை பேஸ்மெண்ட் ஒர்க் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் அதில் நம்ம கிராவல் ஃபில் பண்ணுவோம். நம்ம பில்டிங்கை 3 அடி வரைக்கும் கிராவல் ஃபில் பண்ணியிருக்கோம். கிராவல் வந்து ஒவ்வொரு ஏரியாலும் ஒரு டைப்பில் கிடைக்கும். அதோட ப்ரைஸ் ரேஞ்சும் டிஃப்ரென்ஸ் வரலாம். மொத்தமாக 25 யூனிட் தேவைப்பட்டிருக்கு. ஒரு யூனிட்டோட விலை 3000 ரூபாய்க்கு நம்ம ஏரியாவில் போயிட்டுருக்கு. நம்ம யூஸ் பண்ணியிருக்க கிராவல். இதோட டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 75,000 ரூபாய்க்கு நம்ம செலவாகும் இந்த பேஸ்மெண்ட் லெவலில் கிராவல் ஃபில் பண்ண. அடுத்தது அந்த பில்டிங் கம்ப்ளீட் பண்ண எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் மெட்டீரியலுக்கு எவ்வளோ செலவாச்சுங்கிறத சொல்கிறேன். இதில் வந்து ஒயரிங் மெட்டீரியல், பிளம்பிங் மெட்டீரியல், பைப் மெட்டீரியல், சுவிட்ச் போர்டு, மெட்டல் பாக்ஸ் எல்லாமே சேர்த்து தான் நான் சொல்கிறேன். இந்த 800 ஸ்கொயர் ஃபீட் எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் மெட்டீரியல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,60,000 செலவாகும். நெக்ஸ்ட் இந்த 800 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கை கம்ப்ளீட் பண்ண பெயிண்டிங் மெட்டீரியலுக்கு மட்டும் எவ்வளோ செலவாச்சுங்கிறத சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் மெட்டீரியலுக்கு தேவையான மெட்டீரியல் காஸ்ட்டு, அப்புறம் பட்டி எல்லாமே சேர்த்து தான் சொல்கிறேன். டோட்டலாக இந்த மெட்டீரியல் ஒர்க் மட்டும் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் 80,000 வரைக்கும் செலவாகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மெட்டீரியல் உட்டன் மெட்டீரியல். அதாவது டோரு, விண்டோ ஃப்ரேம்ஸ் எக்ஸெட்ரா எல்லாமே சேர்த்து தான் நான் சொல்கிறேன். இதில் நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல் அதாவது மரத்தோட தரத்தை பொறுத்து இந்த ரேட்டு டிஃப்ரென்ஸ் வரலாம். பேசிக்காக 80,000லேருந்து 1,00,000 ரூபா வரைக்கும் உட் ஒர்க்கு செலவாகும். நீங்கள் என்ன மாதிரியான மரம் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் இந்த விலை மாறுபடும். அதாவது வேங்கா இருக்குது, தேக்கு இருக்குது, மகாக்கனி இருக்குது, இது மாதிரி நிறைய டைப் இருக்குது. ஒவ்வொரு மரமும் ஒரு விலை இருக்குது. ஃபைனலாக ஃபினிஷிங் ஒர்க்கு தேவைப்படுற டைல்ஸு, கிரானைட், கடப்பாக்கல் இதுக்கெலாம் எவ்வளோ செலவாகுங்கிறத இப்போ சொல்கிறேன். டைல்ஸு, கிரானைட்டு நீங்கள் எல்லாமே இது சூஸ் பண்ணுற டிசைனை பொறுத்தும் சைஸை பொறுத்தும் ரேட்டு டிஃப்ரென்ஸ் வரலாம். மொத்தமாக 65,000லேருந்து 75,000 வரைக்கும் இந்த டைல்ஸஸ், கிரானைட், கடப்பாக்களுக்கு செலவாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டு இப்போ டோட்டல் மெட்டல் காஸ்ட் மட்டும் இந்த 800 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்க்கு என்னென்ன செலவாச்சுங்கிறத சொல்கிறேன். இதில் சிமெண்ட், சாண்டு, அக்ரிகேட், ஸ்டீலு, பிரிக்ஸு, பிளம்பிங் மெட்டீரியல் எல்லாமே சேர்த்து தான் சொல்கிறேன். இதில் டோட்டல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12லேருந்து 12.5 லட்சம் வரைக்கும் செலவாயிருக்கு. இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு அமௌண்ட் கிடையாது. ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி, ஒவ்வொரு பிளானுக்கு தகுந்த மாதிரி ரேட் இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம். அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற பிராண்டை பொறுத்து ரேட்டு டிஃப்ரென்ஸ் வரலாம். இப்போ டோட்டல் லேபர் காஸ்ட் இந்த 800 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கை கம்ப்ளீட் பண்ண எவ்வளோ செலவாச்சுங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். இன்ஜினியரிங் சர்வீஸ் சார்ஜ், ஆல் சிவில் ஒர்க், பிளம்பிங் ஒர்க், பெயிண்ட் ஒர்க், வுட் ஒர்க், டைல்ஸ் ஒர்க், அதர் ஒர்க் எல்லாமே சேர்த்து 7,5 லட்சத்துலேருந்து 7.5 லட்சம் ரூபா வரைக்கும் இந்த லேபர் காஸ்ட் மட்டும் செலவாகும் இந்த 800 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கம்ப்ளீட் பண்ண. இந்த லேபர் அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு அமௌண்ட் கிடையாது. ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு டிஃப்ரென்ஸ் வரும். அடுத்த வீடியோ உங்களுக்கு எந்த ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு எஸ்டிமேஷன் வேணும்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.